Welcome back to VTK Photography. Sony Alpha உடைய இன்னொரு ஃப்ளாக்ஷிப் கேமரா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளாக்ஷிப் கேமரா சோனி ஆல்ஃபா 1. இப்போ சோனி ஆல்ஃபா 1 மார்க் 2. இந்த கேமராக்கும் அந்த கேமராக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, இந்த கேமரா எந்தெந்த விஷயத்தில் சூப்பராக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெக்ஸை வச்சு தான் சொல்ல போகிறேன். நான் கையில் கேமரா கிடையாது, சாரி. முதல்ல இந்த கேமராவோட விலையிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? நிறைய வீடியோவில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, நான் விலையை பற்றி பேச மாட்டேங்கிறேன்னு மறந்து போய்ட்றேன். நான் ஸ்டார்டிங்லேயே விலையை சொல்லிடுறேன். $6,500 ஆகுது. $5,40,000 டேக்ஸ் இல்லாமையே வரும். ஸோ ஜிஎஸ்டியோடு சேர்த்தணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட $6,00,000 மேலே வந்துடும் இந்த கேமரா. பொதுவாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கேனன்லேயோ நிக்கான்லேயோ அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் சோனியில் ஃப்ளாக்ஷிப் கேமரா, ரெண்டாவது ஃப்ளாக்ஷிப் கேமரா வந்து வெறும் 4 வருஷத்துக்கு கீழேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கேமரா நிஜமாகவே அப்படி தான் பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போது ரீசெண்டாக வந்திருக்கிற சோனியுடைய A7R5 கேமரா பாடி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பாடி தான் ஆல்ஃபா 1 மார்க் 2லையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ஃபா 1 மார்க் 2ல எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு C5 அப்படிங்கிற கஸ்டம் பட்டன் முன்னாடி இருக்கிற கஸ்டம் பட்டனும் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து பொதுவாக இந்த இந்த பர்ஸ்ட் ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸில் சொல்லி நான் பார்த்தேன். இப்போது அந்த கேமராக்கும் இந்த கேமராக்கும் ஃபோட்டோகிராஃபி சைடு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, சென்சர் சைஸ்லேருந்து வந்துடுவோம். சென்சர் வந்து 50 மெகா பிக்சல் சென்சரு. அதே சென்சர் தான் ஆல்ஃபா 1ல இருந்த அதே சென்சர் தான் இந்த கேமராலையும் இருக்குது. ஆல்ஃபா 1ல இருந்த அதே ப்ராசஸர்ஸ் தான் இந்த கேமராலையும் இருக்குது. பயான்ஸ் XR ப்ராசஸர் அப்படிங்கிறது அந்த கேமராலையும் 2 இருந்தது, இந்த கேமராலையும் 2 இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அந்த ஆட்டோ ஃபோக்கஸுக்கான ஒரு சிப் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா சோனியில், அந்த சிப் வந்து இந்த புது கேமராலையும் இருக்குது. அதுக்காக அந்த ஆல்ஃபா 1ல வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பிரச்சனையா அப்படின்னாக்கா சத்தியமாக கிடையாது. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆல்ஃபா 1லேயே பிரித்து பொழந்து கட்டும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் கேமரா சோனியோடையது. ஸோ அதுலேருந்து இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம்னு தெரில. எவ்வளோ குவான்டிஃபைபிளாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வாவ் அப்படிங்கிற அளவுக்கு பெட்டராக இருக்குமா அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப டவுட்டுன்னு தான் தோணுது. அதே மாதிரி இந்த கேமராலையும் வந்து இந்த சப்ஜெக்ட் டிடெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஹியூமன், அனிமல்ஸு, இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே இந்த கேமராலையும் இருக்குது. இது இப்போ வர்ற எல்லா கேமராலையுமே வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன கேமராஸ்லேயே கூட அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அந்த சிப் வேறு கூட இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னுமே அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெருகேறி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் இந்த சிப்பு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சோனி ZV-E1 கேமராவில் கூட தான் இருக்குது. சில நேரங்களில் அந்த சிப்பு எவ்வளோ கழுத்தெடுத்துருக்குங்கிறது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி சைடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேஜர் அப்கிரேட்ஸ் வந்து ஆட்டோ ஃபோக்கஸாக இன்னும் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கிறதுல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அட்வர்டைஸே பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆட்டோ ஃபோக்கஸ்லேயே தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸில் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், 30% இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஐ ட்ராக்கிங்கு, ஃபாஸ்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் போதும், அதாவது ஒரு செகண்டுக்கு 30 ஃபோட்டோ எடுக்கிறீங்கனாக்கா அதுலேயும் வந்து AEAF இதெல்லாம் வச்சு எல்லாமே ஆட்டோ ஃபோக்கஸ் சம்மந்தமான விஷயங்களாக தான் இருக்குது. சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயந்தான். அது ஃப்ளாக்ஷிப் கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸில் தான் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ப்ரீ ரிலீஸ் ஃபீச்சர் வந்து இந்த கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீ ரிலீஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பறவை எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பறவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, படக்குன்னு பறந்து போயிடுது, அவ்வளோதான். நமக்கு அது ஒரு செகண்டில் ஃப்ரேம் விட்டு வெளில போயிடும். அதுவும் நீங்கள் 400-500 mmலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் அரை செகண்டில் பறந்து போயிடும். அது ஃப்ரேம் விட்டு வெளில போயிடும். ஆனால் நீங்கள் அந்த ஷட்டர் பட்டனை ஹாஃப் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ வேணாலும் அந்த பறவை பறக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு அப்படியே அந்த லைட்டாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னாக்கா லூப்பில் கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். பறவை பறந்துருச்சு, படக்குன்னு அழுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரியாக்ஷன் டைம் அதோட கம்மியாக இருக்கும். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ரியாக்ஷன் டைமு. அது ப்ராக்டிஸில் தான் வரும். ஆனால் எடுத்ததும் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வேணாம் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ரீ ரிலீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்க, அது பறவை பறந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் ஏற்கனவே லூப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த பறவை பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அந்த பறவை பறக்கிற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஸ்டெபிலைசேஷனில் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சோனியில் வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னாலே வந்து அவ்வளோ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது.
ஆனால் இப்போது ஸ்டெபிலைசேஷன் 8 ஸ்டாப் வரைக்கும் கொண்டு வந்துருக்குறாங்களாமா. அதில் இந்த ஆக்டிவ் மோடில் 8 ஸ்டாப் வரைக்கும் தாங்கும் அப்படிங்கிறாங்க. சூப்பர். ஆக்டிவ் மோட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். ஸ்டாண்டர்டை விட ஆக்டிவ் மோட் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்ட் இப்போ வரைக்குமே வந்து பழைய மாதிரியே தான் இருக்குது. அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறத ரிவ்யூவில் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரிங்களா? அதுக்கு திரும்ப கேமரா கைக்கு வந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்ல முடியாது நம்ம அதை. புதுசாக இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கேமராவே 4 ஃபோட்டோவோ 10 ஃபோட்டோவோ 20 30 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஃபோட்டோ எடுத்து கேமராவே ஸ்டாக் பண்ணி அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜ் கொடுக்கும். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியோட இப்படி தான் நம்ம டீல் பண்ணுவோம். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ஹை ஐஎஸ்ஓ வச்சுட்டு லோ சிக்னல் இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்ப 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 ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா அந்த லோ சிக்னல்லேருந்து சிக்னலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதுதான் வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி இப்படி தான் பண்ணுவோம். அதை தான் இப்போ இந்த கேமராவில் ரியல் டைமில் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சார் ரியல் டைம் இல்லை, இது வந்து இமேஜ் எட்ஜ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும் நம்மளால் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர். ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங் இந்த கேமராவில் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல விஷயந்தான். இது கொண்டு வந்துட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே இதை விட சின்ன கேமராஸ்லாம் சோனியில் ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங் கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளாக்ஷிப்புக்கு முதல் தடவையாக கொண்டு வராங்க. கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, அதுதான் சோனி. ஆல்ஃபா 9 மார்க் 3 கேமராவில் குளோபல் ஷட்டர் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த டெக்னாலஜியும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த 120 FPS ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் கேப்பபிலிட்டியும் இந்த கேமராவில் இல்லை. இது என்ன தான் ஃப்ளாக்ஷிப் கேமராவாக இருந்தாலும் குளோபல் ஷட்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா 9 மார்க் 3 தான் இன்றைக்கி இன்னுமே பெட்டர் கேமரா. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த 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 120 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவும் ஆல்ஃபா 9 மார்க் 3 தான் பெட்டர் கேமரா. ஸோ ஃப்ளாக்ஷிப்பாகவே இருந்தாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற இன்னொரு கேமராவும் இருக்குது. வீடியோ சைடில் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ஃபா 1க்கும் ஆல்ஃபா 1 மார்க் 2க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை. அட்லீஸ்ட் 8K 60 FPS எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். Z8 Z9 மாதிரி அது வந்து ஒரு டாப் ஃபீச்சராக இருந்திருக்கும். யாருக்கு 8K 60 FPS தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் 8Kல எடுக்கிறாங்க அப்படின்னா, எடுக்கலைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எங்கள் பிராண்டில் டாப் டியர் கேமராவில் இப்படி ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு கெத்தை வச்சுருக்கிறோம் அப்படின்னு மார்த்தடிக்கிறதுக்காக தேவைப்படும். அது 8K 60 FPS யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு அது ஒரு டீல் பிரேக்கராக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே 8K தேவையில்லை, எல்லாருக்குமே அதில் 8K 60 FPS நிச்சயமாக எல்லாருக்குமே தேவைப்படும்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் இந்த மாதிரி எங்கள் கேமரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க அப்படின்னாக்கா, எங்ககிட்ட இந்த டெக்னாலஜி நான் வாங்கலைனாலும் என்கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்குது, எங்களால் நினச்சா வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இப்போது ஃப்ளாக்ஷிப் கேமராலே இல்லை. ஸோ வீடியோ சைடில் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அட்லீஸ்ட் ரா HDMI வழியாக ரா அவுட்புட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லை. இந்த பீரா மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதுவும் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லை. மேபி இன்டர்னல் ரா வந்து இந்த நிக்கான் இப்போ ரெட் வாங்கிட்டதுனால நிக்கான் எந்த மாதிரி அந்த பேட்டன்ட்டை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு இன்னுமே. அது வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் டிசைட் ஆகும். ஸோ அது வரைக்கும் எந்த கேமராலையும் இன்டர்னலாக ரா இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நிக்கானும் அதை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் கொடுப்பாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அது ஒரு துருப்பு சீட்டு இது. அதனால் அவங்க அதை ஓப்பனாக எல்லோரும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. கொடுத்தா சூப்பர். ஆனால் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா வியாபார ரீதியில் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. 4K 120 FPSல வந்து இப்போ வரைக்குமே க்ராப் இருக்குது. சோனி A7S IIIலேயே 4K 120p சூப்பராக எடுக்கலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராவில் இப்போவுமே க்ராப்போடு தான் 4K 120 எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. மேபி 50 மெகா பிக்சல் இருக்குது அப்படிங்கிறதுனால 120 FPS கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல நான். டியூவல் ப்ராசஸர்லாம் இருக்குது. ஸ்டில் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். மற்ற எல்லா கேமராவுமே ஃப்ளாக்ஷிப்புடைய ஒரு சப்செட்டாக தான் இருக்கணும். ஃப்ளாக்ஷிப் அப்படின்னாக்கா அந்த கேமரா கொடுத்துருக்கிற எல்லா விஷயத்தையும் பூரணமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எதுலேயுமே க்ராப்பு, கையை வெட்டி காலை வெட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ளாக்ஷிப் அப்படின்னாக்கா கெத்து. அதுலேருந்து மற்ற கேமராஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது தான் வரணுமே ஒழிய மற்ற கேமராஸ் எல்லாம் சேர்த்துனது தான் ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது இந்த கேமரா இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஆல்ஃபா 1 மார்க் 2 வந்து ஓவராலாக எப்படி எனக்கு தோணுது அப்படின்னா, நிச்சயமாக லான்ச் ஆனதுமே அந்த இன்ட்ரோ வீடியோலாம் பார்த்து அந்த அஃபிஷியல் வீடியோலாம் பார்த்தோம். அது பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது.
ஆனா அது பார்க்கவே வந்து இது கிட்டத்தட்ட ஆல்ஃபா 1 மாதிரி தான் இருக்கு. இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெரிய அப்கிரேட் மாரி தெரியலையே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஒரு ஃபர்ம்வேர்ல இந்த அப்கிரேட ஈஸியா குடுத்திருந்திருக்கலாம். சரி ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா சிப் இருக்கு அப்படிங்கிற மாரி கூட ஆர்க்யூ பண்ணலாம். ஆனா ஆல்ஃபா 1 ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு என்ன குறைச்சல்னு நெனைக்கிறீங்க? அது இன்னைக்கு தேதியில இப்ப இருக்கிற கேமராஸ்ல வந்து நம்மளால ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னாக்கா, சத்தியமா பிரச்சனை நம்மளோடது தான். என்ன என்ன ஆட்டோ ஃபோக்கஸ்ங்க ஒண்ணொண்ணு நின்னு விளையாடுது சத்தியமா ஒவ்வொரு கேமராலயும். அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ்லயே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வேலைக்கே ஆகாது. ஆ பிரச்சனை இருக்கும். அங்கங்க சின்னதா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது என்னோட எல்லா Sony பாடியிலயும் பிரச்சனை இருக்கு. எல்லா Nikon பாடியிலயும் பிரச்சனை இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் பிரச்சனை. இன்னைக்கு தேதிக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது புதுசா இன்னொரு கேமரா தான் வாங்கணும் அப்படிங்கிற மாரி Sony வச்சிருக்காங்க இப்போ. Nikonல வந்து ஃபிளாக்ஷிப் கேமரா அப்படின்னாக்கா, அதுதான் டாப் டியர் கேமரா. அது வந்து கெத்துனா, அது ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் கேமராவா இருக்கும் Nikonல. அதிலிருந்து ஒரு போர்ஷன் வந்து ஹை ரெசல்யூஷன் கேமராவா இருக்கும். அதிலிருந்து ஒரு போர்ஷன் வந்து அ அது என்ன சொல்றது, இந்த நம்ம நார்மல் யூசேஜ்க்கு அந்த இந்த என்ன சொல்றது, அந்த ஆல் ரவுண்டர் கேமரா இருக்கும் இல்லைங்களா? இப்போ Z6 மாதிரி கேமரா. அதிலிருந்து ஒரு பீஸா தான் இருக்கும். ஆனா, ஃபிளாக்ஷிப்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் மத்த எந்த கேமராலயுமே இருக்காது. இப்போ ஒருவேள ஒரு ஃபீச்சர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில வருஷங்கள் எடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி பண்ணும்போது, கீழ இருக்கிற கேமரா குடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமா மேல இருக்கிற கேமராஸ்க்கு, அதாவது டாப் டியர் கேமராஸ்க்கும் அந்த ஃபர்ம்வேர குடுத்துருவாங்க Nikon சைட்ல. Canonலயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா Sonyல அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த கேமராஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஃபிளாக்ஷிப்ல இல்லாத விஷயங்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேமராலலாம் இருந்தது. ஃபிளாக்ஷிப் கேமரா வாங்குனவன்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாரி இருந்தது. எத்தனையோ Sony ஃபாரம்ஸ் படிக்கிறோமே, கடுப்பாயிலாம் பார்த்துருக்கேன் நானு. அ எ இவ்ளோ காசு குடுத்து வாங்கியிருக்கிறோம். ஆனா, இதுல பாதி ரேட் கூட இல்லாத கேமராஸ்ல இருக்கிற ஃபீச்சர் கூட இதுல இல்லையே! அது புதுசா வர்றத ஏன் இதுல குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த ஃபோக்கஸ் பிரீத்திங் காம்பன்சேஷன், அதுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸ் மேப்பிங் அந்த மாரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து டாப் டியர் கேமரால இல்லாம இருந்தது. சரிங்களா? அதெல்லாம் அந்த மாரி பண்ணக்கூடாது இல்லைங்களா? அது வந்து டாப் டியர் ஏன் வாங்குறாங்க? அவ்வளோ காசு குடுத்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா, முக்கியமான காரணம், நான் இத வாங்கினா இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையில்ல. இதுதான் அல்டிமேட் அப்படிங்கிற மாரி இருக்கணும் அது. ஆனா Sonyல அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இதுக்கு மேல அந்த மாரி இருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி திரும்பவும் இதையே கன்டின்யூ பண்ணாங்க அப்படின்னாக்கா கஷ்டம். அப்படி இல்லாம இருந்தா பெட்டர். ஏன்னா டாப் டியர் அப்படின்னாக்கா, ராஜான்னா ராஜா தான். அதுக்கு கீழ தான் மத்தது எல்லாமே. அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க Sony Alpha Mark II பத்தி? நீங்க இந்த கேமரால எக்ஸைட் ஆன ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.